பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியில் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அற்புதம் பெற்றவர்கள் ஏராளமான பேர் அற்புதம் பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் அற்புதம் பெற்றிருக்கிறீர்கள், அதிசயங்களை பெற்றிருக்கிறீர்கள், சுகத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படுகிறார். அதுக்காக ஆண்டுக்கு அதிகமாக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அநேகர் எங்களிடத்தில் தொலைபேசியின் மூலமாக எங்களோடு தொடர்பு கொண்டு பேசுகிறீர்கள் தேவன் செய்த அற்புதத்தை. அதை நினைக்கும் போது மிகவும் நாங்களும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியில் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கேட்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். மற்றவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தெய்வ சமூகத்தில் நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. ஒரு வருஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறப்பா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீர் குணமாக்குற தேவனாக இருக்கிறீங்க. நீர் சுகப்படுத்துகிற தேவன். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஒரு அதிசயம் உடைய பிள்ளைகளுக்கு நடக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறீங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால் இந்த வார்த்தையானது உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறப்பா. அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, வாசிக்க கேட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தாவே அப்படி என்று ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தாவே அடுத்த சொன்ன என்னை குணமாக்கும். அருமையானவர்களே, கர்த்தாவே என்னை குணமாக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் அவர் குணமாக்குறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம், ஆனால் இயேசு உங்களை குணமாக்க போகிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக எழும்ப முடியாமல் இருக்கிற உங்களை ஆண்டவர் தொட்டு இன்றைக்கு உங்களை குணமாக்க போகிறார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் யாரோ செய்வன செய்து விட்டார்கள், செய்வன கட்டுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், யார் எங்களை குணமாக்குறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கு இந்த நாளிலே இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தாவே என்று கூப்பிடுங்கள் அப்படிங்கிறார். அவரை கூப்பிட வேண்டாம். கர்த்தாவே என்னை குணமாக்கும். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து வந்துதா? ஒருவேளை வியாதி என்கிற ஆபத்தா, அல்லது வறுமை என்கிற ஆபத்தா, அல்லது ஏதோ ஒரு போராட்டம், ஒரு ஆபத்தா, யாரோ உங்களுக்கு எதிரியா இருக்கிறார்கள், அது நிமித்தம் ஒரு போராட்டமா? ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு நிம்மதி இல்லை, நான் என்ன செய்வதென்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த நேரத்திலே கர்த்தாவே என்று கூப்பிட்டு பாருங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிக்கிறவர், அவர் உங்களை குணமாக்குறவர். உங்களை தான், உங்களுக்காக தான். யாருக்காக நினைக்கிறீங்களா? நீங்க தான் இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிறீங்கல்ல, உங்களுக்காக தான். நீங்க அவரை நோக்கி கர்த்தாவே என்று கூப்பிட்டு பாருங்க, உங்களை அவர் குணமாக்குகிறார். ஆபத்து காலத்தில்
ஆபத்து வரும்போது அந்த அந்த நேரத்தில் மனிதர்கள் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறோம் அல்லவா? யாரா இருந்தால் நல்லா பேசுவோம், நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். திடீரென்று ஒரு ஆபத்து எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஆபத்துகள்லையும் கூட ஆபத்தான வேளையில ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து வேளையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாகவே உங்களை குணமாக்குவார். சொல்றாரு இங்கே, கர்த்தாவே என்னை குணமாக்கும். அப்படியானால் இந்த பிரச்சனைக்காக எத்தனையோ மனிதர்களை தேடி போனோம். என்னால் முடிந்த முயற்சி நான் செய்து பார்த்தேன். கடைசியில் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். எப்படி நான் சுகமாக்க, எப்படி இதில் வெளியே வர முடியும்? அதற்காக தான், உங்களுக்காகவே தான் நீங்கள் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? கர்த்தரை நோக்கி. கர்த்தாவே என்னை குணமாக்கும். ஏனென்றால் நீங்க தான் என்னை குணமாக்க முடியும், வேற வழி இல்லை. அந்த ஆண்டவர் உங்களை குணமாக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த எரேமியா 17:13 வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பேர் புழுதியில் எழுதப்படும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தாவே என்று அந்த வார்த்தை கூப்பிடும் போது அதற்கு முன்னாலே என்ன நடந்தது என்று சொன்னால், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நம்பிக்கை. இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை கர்த்தாவே. முழுமையாக இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியை பார்க்கிற நீங்கள், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அவர் சொல்ற வார்த்தை இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே. இப்போ என் நம்பிக்கையாகிய கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க. என் நம்பிக்கையாகிய இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்க. இயேசு உங்களை குணமாக்க போகிறார். நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாதபடி நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதில் விடுதலை பெற முடியாது. விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு நம்பிக்கை வேண்டும். அருமையானவர்களே, எங்களுடைய சபையில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே, 20-25 வருஷமா ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவர்களுடைய மகள் 7 வயசு, அந்த நாட்களில் 7 வயசு மகள் திடீரென்று பார்த்தீங்கன்னா அவளுடைய நல்ல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்க. அந்த இறந்துருக்கும் போது அதை பார்த்து பயந்துருக்கிறா. பயத்து நிமித்தமாக இவங்க, இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாள். அழுதுட்டு எப்போ பார்த்தாலும் வயிறு வலிக்கு, நெஞ்சு வலிக்கு, இப்படி வலி. இந்த வலி நிமித்தமாக இவர்கள் தாயும் தகப்பனும், ஐயோ என் பிள்ளை இப்படி வேதனைப்படுகிறது, இந்த வேதனையிலிருந்து என் பிள்ளை எப்படி வெளியாகும், எப்படி விடுதலை கிடைக்கும் என்று நினைத்து அவர்கள் எங்கே எங்கே போக வேண்டுமோ அங்கெல்லாம் போனார்கள். ஏன்னா ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே இன்னைக்கு சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்கல்ல. சிலர் சொல்லுவாங்க, இன்னார போய் பாருங்க, அவங்ககிட்ட போன உடனே சரியாகிடும். அல்லது இந்த மந்திரவாதியை தேடி போங்க, இந்த ஜோசியரை தேடி போங்க, இந்த சாமியாரை தேடி போங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லும்போது என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எல்லாம் இவங்க செய்து பார்த்தாங்க. அங்கே போய் தங்கி கூட பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் விடுதலை கிடைக்கவில்லை. கடைசியில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, உன் மகளுக்கு குடலில் பிரச்சனை, மண்ணீரலில் பிரச்சனை, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க டாக்டர்கிட்ட போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா, அட்மிட் பண்ணி அங்கே செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. பாருங்க, இந்த ஆபத்து வந்த உடனே எங்கே ஓடுகிறது? நீங்கள் கூட அப்படிதான். ஆபத்து வந்த உடனே, ஐயோ இந்த வியாதி வந்த உடனே, இந்த சூழ்நிலை இது வந்த உடனே எங்கே போகிறது இப்படிதான் நினைக்கிறீங்க. இப்படியெல்லாம் நினைத்து எங்கெங்கெல்லாம் ஓடி கடைசியில் ஏமாற்றம். இவர்கள் எல்லாம் போய் கடைசியில்
அங்கே பணம் கிடையாது, பணம் இல்லை. ஆனால் கடன் வாங்கி அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி எல்லாம் போய் அலைஞ்சி கடைசியில் கிடைச்ச கிட்டத்தட்ட 3 மாதமாக அவங்க அலைஞ்சி அவங்களுக்கு கிடைத்ததெல்லாம் ஏமாற்றம். கடைசியில் ஒருத்தர் சொன்னாங்க, இல்லை வேற பலி கொடுத்தா, சேவல் பலி கொடுத்தா சரியாயிரும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு இவங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து பார்த்தாங்க. ஆனாலும் விடுதலை கிடைக்கல. அதற்கு பிறகு அவங்க அந்த ஊரில் தான் எங்களுடைய கிளசபை இருக்குது. அங்கே வரும்போது அங்கே கேட்குறாங்க, ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அவரு கிறிஸ்தவர் அல்ல, அவரும் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எங்கெங்கெல்லாமோ கொண்டு போய் அலையிறீங்களே, அந்த இங்கே ஒரு பாஸ்டர் வராங்க, அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னவருடைய பேர் பார்த்தீங்கன்னா வெங்கட்னு சொல்லிட்டு ஒருத்தர். உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிள்ளையை தூக்கிட்டு அங்கே எங்கள் வீட்டுக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க, காஞ்சிபுரத்துக்கு. அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு எங்கள் வீட்டுக்கும் அதுக்கு ஒரு 8 கிலோமீட்டர். அங்கே போனாங்க, நான் இல்லை. உடனே எங்கள் பாஸ்டர் மட்டும் இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ஐயா அம்மா எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை, 3 மாதமாக இந்த பிள்ளையை நாங்கள் தூக்கிட்டு எங்கெல்லாமோ அலைகிறோம், ஆனால் சுகமாகலை. உங்களை பற்றி சொன்னாங்க, பாஸ்டரை பற்றி, அதனால் நாங்கள் அங்கே தூக்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லும்போது உடனே பாஸ்டர்மா சொன்னாங்க, இல்லை உங்கள் ஊருக்கு தான் போயிருக்காங்க அப்படி சொன்னாங்க. அப்படியா அப்படி சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, பாஸ்டர்மா சொல்லி அனுப்பியிருக்காங்க, நீங்கள் கவலையே படாதங்க, நீங்கள் வந்துட்டீங்க, இயேசு உங்களை சுகமாக்குவா. இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. என் ஆபத்தான வேளையில், இந்த ஆபத்தான சூழ்நிலையில் நீங்கள் இயேசுவை தேடி வந்ததுனால நிச்சயமா இயேசு உங்களை குணமாக்குவார், அற்புதம் செய்வார் என்று இவங்க நிறைய வார்த்தைகளை பாஸ்டர்மா சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர்மா சொன்ன அந்த வார்த்தையே எங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னாங்க. தேவனுடைய வார்த்தை இந்த வேளையில் தொலைக்காட்சிக்கு முன்பதாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, ஒருவேளை நீங்கள் எங்கெல்லாமோ நீங்கள் அலைஞ்சிருக்கலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு முடிவு, அலைச்சலுக்கு ஒரு முடிவு. இன்னைக்கு நீங்கள் விடுதலை பெற போறீங்க. இன்னைக்கு இயேசு உங்களை தொட்டி உங்களுக்கு சுகமாக போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதற்கு பிறகு அவங்க இங்கே வந்தாங்க, நான் பார்த்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி தண்ணியெல்லாம் கொடுத்த உடனே கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு, 3 மாசமா எங்கெங்கெல்லாமோ நம்ம கொண்டு போனோமே, சரியாகலையே, இது எப்படி? இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு, அன்னைக்கு அவங்க சுகம் பெற்று இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட 25 வருஷமா ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கிறாங்க. சாட்சியா. ஆமாம் அருமையானவர்களே, அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஆண்டவர் அவங்களுக்கு செய்த அற்புதத்திற்காக நாங்கள் நிற்போம் என்று சொல்லி குடும்பமாக இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள நிற்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, கர்த்தாவே என்னை குணமாக்கும், உங்களை ஆண்டவர் குணமாக்க போகிறா. அதனால இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. யாராவது சொல்லுவாங்களா, நான் உன்னை குணமாக்கிடுவேன்? ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டாக்டர் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, சரி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இந்த மருந்து எடுக்கலாம், இந்த ஊசி போடலாம், ஆனால் குறையல, அப்போ இன்னொரு ஊசி போடலாம், இன்னொரு மருந்து. இது அவங்க வந்து என்னை குணமாக்கிடுவேன் அப்படின்னு டாக்டரும் சொல்ல முடியாது. ஆனால் டாக்டருக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்கிறாருங்க. அவர் தான் உங்களை உருவாக்கினவர். அவர் சொல்றாரு, அவரை நோக்கி இங்கே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க, அவர் உங்களை குணமாக்குவார். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே என்று சொல்றார். அப்ப இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே என்றால், இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு நம்பிக்கை யார் தெரியுமா? உங்களுக்கு நம்பிக்கை இயேசுதான். நீங்க நினைக்கிறீங்க, இயேசு எனக்கு நம்பிக்கையா? எங்களுக்கு இயேசுவை தெரியாத. உங்களுக்கு இயேசுவை தெரியாம இருக்கலாம், ஆனா இயேசுக்கு உங்களை பத்தி தெரியும். கூப்பிட்டு பாருங்களேன், என் சத்தம் கேட்குமா? நிச்சயமா இன்னைக்கு அந்த சத்தம் கேட்கப்படும். இது போல அநேக அற்புதங்களை சொல்ல முடியும். ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்களை சொல்ல முடியும். கடந்த 2-3 வாரத்துக்கு முன்பதாக கூட நாம ஸ்ரீலங்காவில் நடந்த அற்புதத்தை உங்களுக்கு நான்
சொன்னேன். இயேசு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் நிச்சயமாகவே அற்புதம் செய்வார். ஆனால் அந்த அற்புதம் நடக்கணும்னா உங்களுடைய நம்பிக்கை, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவேன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க போடணும், என் நம்பிக்கையாகிய கர்த்தாவே. சொல்லி பார்க்கிறேன், என் நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கையே எங்கெல்லாமோ நம்பி 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 நான் ஓடி பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், என் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, என் நம்பிக்கையாகிய இயேசுவே. சொல்லி பாருங்க பார்க்கலாம், என் நம்பிக்கையாகிய இயேசுவே. நீங்க முழுமையாய் நம்பும் போது இன்றைக்கே உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வா. ஒருவேளை நடக்க முடியாம இருக்கிறீங்களா? கைகால் பலவீனமா இருக்கிறீங்களா? ஐயோ, நாளுக்கு நாள் பலவீனமாய்க்கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய பலவீனங்களை நீக்கிறதுக்காக தான் இயேசு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுகிறார். நீங்க இப்ப சொல்லணும், என்ன தெரியுமா? என் நம்பிக்கையாகிய இயேசுவே. நான் முழுமையான நம்புறேன், அறகுறையாக அல்ல. அறகுறையான நம்புறேன், இங்கேயும் நம்புறேன், இன்னும் முடியல அங்கெல்லாம் போய் பார்க்கிறேன். இல்ல, இன்றைக்கு இந்த நேரத்தில் முழுமையா நம்பி பாருங்க. இன்றைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். வியாதி என்கிற பலவீனம், வியாதினால இன்னைக்கு குணமாக்கப்பட முடியாம இன்னைக்கு வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு முதல் தேவை இல்லை தெரியுமா? நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னு சொன்னா முழுமையான ஒரு நம்பிக்கை. முழுமையாக நம்பிடுங்க. நீங்க முழுமையாக நம்பும் போது நிச்சயமா இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். எப்படி அவர் அற்புதம் செய்கிறார்? மார்க்கு 1:40 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவனிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, இங்க என்ன நடக்குது என்று சொன்னால், குஷ்டரோகினால எல்லாருமே என்ன செய்வாங்க? அவங்க கிட்ட போக கூட மாட்டாங்க. ஏன்னா அந்த வியாதி நம்மளை தொத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லி. குஷ்டரோகியை சுகமாக்கவே முடியாது அப்படி சொல்லலாம். குஷ்டரோகியை அந்த மருந்து கொடுத்து காப்பாற்றுறாங்க, அவ்வளோதான். ஆனால் சுகமாக்க முடியாது, யாருக்கிட்ட போக மாட்டாங்க. அதுவும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் குஷ்டரோகியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க பார்க்குறான், என்ன பாவம் அண்ணன் குஷ்டமாமே அப்படின்னு கேட்பாங்கல்ல. உன் தம்பி குஷ்டமாக இருக்கிறாங்களாமே, பாவம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ அந்த வார்த்தை கேட்கும் அந்த குஷ்டரோகிக்கு எப்படி இருக்கும்? அருமையானவர்களே, அந்த குஷ்டரோகி ஒரு பக்கத்தில் வியாதி, இன்னொரு பக்கத்தில் இருதயத்தில் வேதனை. வியாதி வந்த வேதனையை விட சில சொல்லுவாங்க பாருங்க, சில வார்த்தை, அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே குத்துற மாதிரி இருக்கும், முள்ளு வச்சு குத்துற மாதிரி இருக்கும். ஆமா தானே? ஏமா உனக்கா கிட்னி ஃபெயிலியரானு கேட்பாங்க. ஆமாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க கிட்னி ஃபெயிலியர். ஐயோ, கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க பொழைச்சதா இல்லைம்மா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கிட்னி ஃபெயிலியரும் கூட அதை சுகமாக்க இயேசுவால முடியும். கிட்னியில் கல் இருக்கா? பெரிய கல்லா? பயப்படாதங்க. மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் சரி, அந்த மரணத்திலிருந்து குணமாக்குற தெய்வம் ஆண்டவராகி இயேசு உங்களை குணமாக்க போகிறார். ஆனா உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? நீங்க சொல்லணும், என் நம்பிக்கையாகிய தெய்வமே, என் நம்பிக்கையாகிய இயேசுவே, என் நம்பிக்கையாகிய கர்த்தாவே என்று சொல்லி பாருங்க. இந்த குஷ்டரோகியாகிய இந்த மனிதன் என்ன செய்யறான் தெரியுமா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து கேட்பாங்க, என்ன இவன் ஒதுங்கி தானே இருக்கணும், எங்க போறான் அப்படின்னு பார்த்தா இயேசுவை தேடி போகிறான். அவனுக்கு ஒரு பக்கத்தில் நாம குஷ்டரோகியா பிறந்தது ஏன் ஆண்டவர் என்ன படைச்சாரோ, ஏன் அந்த கடவுள் என்ன குஷ்டரோகியா படைச்சிட்டாரு, ஏன் குஷ்டரோகியா படைத்து இன்னைக்கு பார்க்கிறவங்க அற்புதமா பேசுறாங்க, பார்க்கிறவங்க அற்புதமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தா என்ன கிண்டல் பண்றாங்க, கல்லை தூக்கி எறிகிறாங்க. இப்படிப்பட்ட பல பிரச்சனை. ஒரு பக்கத்தில் வியாதியில பிறந்த இந்த குஷ்டரோகிக்கு ஒரு பக்கத்தில் வேதனை, சரீர வேதனை, இன்னொரு பக்கத்தில் மனவேதனை. அருமையானவர்களே, வியாதி வந்துருச்சுதா,
உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா? கஷ்டப்படாதங்க. இயேசு உங்களை நேசிக்கிறா. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறா. எனக்காங்க, உங்களுக்கு தான். நீங்க எந்த மதம் ஜாதி அதெல்லாம் முக்கியமே இல்லை இயேசுவுக்கு. இயேசுவுக்கு ஒரே காரியம் என்னன்னா, நீங்க யாரா இருந்தாலும் அவர் உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா மத்தேயு 11:28 என்ன சொல்லுது தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். அதுல உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, ஏழை பணக்காரங்க அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும், அந்த எல்லாருங்கிற வார்த்தைக்குள்ள நீங்களும் அடங்கி இருக்கிறீங்க. நீங்க தான், நானுமா, நீங்களும் தாங்க. நீங்களும் அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறீங்க. எல்லாரும், எல்லாருக்கும் அற்புதம், எல்லாருக்கும் அற்புதம். யாரா இருந்தாலும் சரி, எந்த வியாதியா இருந்தாலும் சரி, அதுல இருந்து இயேசு சுகமாக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். உங்களையும் சுகமாக்க போகிறார். இன்னைக்கு அதனால நீங்க தொலைக்காட்சி முன்னால் உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியுமா? ஒருவேளை நீங்க டிவி யூடியூப்ல பார்க்கலாம், யூடியூப்ல செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எனக்குமா உங்களுக்கும் தான். இந்த யூடியூப் பார்த்து சுகம் பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தொலைக்காட்சியின் மூலமாகவும் செய்தி பார்த்து சுகம் பெற்றவர்கள் ஏராளமான பேர். உண்மையிலே சில சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படிங்க அது நடக்குது? ஏன்னா அற்புதம் செய்கிறவர் இயேசுதான், என்னால் அல்ல. நான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்க. இயேசு அற்புதம் செய்கிறா, இயேசு அற்புதம் செய்கிறா. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா என் மகனுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அன்னைக்கு பார்த்து நீங்க அந்த செய்தி நம்பிக்கை தொலைக்காட்சியில் வந்தீங்க வெள்ளிக்கிழமை. உடனே என்ன பண்றது தெரியல, ஓடி போய் தேங்காய் இருந்துச்சு, அந்த தேங்காய் அந்த டிவிக்கு முன்னால் வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து டிவி முன்னால் வச்சுட்டேன். நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, ஜோம் பண்ணி முடிச்ச உடனே அந்த எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயை தண்ணியில் ஊற்றி அந்த எண்ணெயும் கொடுக்கும்போது என் பையனுக்கு எங்கே தான் நெஞ்சு வலி போச்சுன்னு தெரியல, சரியாக போச்சுன்னாங்க. எப்படிங்க இதில் அற்புதம் நடக்குது? எப்படி நடக்குது தெரியுமா? இயேசு அற்புதம் செய்கிறாருங்க. இயேசு தான் அற்புதம் செய்ய முடியும். இது போல ஒருத்தர் அல்ல, நிறைய பேர். உண்மையிலே நான் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கிறவர்கள் ஏராளமானவர் ஜெபிக்கிறீங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில நாட்களில் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தில் பண நெருக்கடி நெருக்கம் வரும், ரொம்ப நெருக்கம் வரும். சில நேரத்தில் பணம் கட்ட முடியாத சூழ்நிலை. நம்பிக்கை தொலைக்காட்சியில் சில நேரத்தில் அவங்களுக்கு பணம் கட்ட முடியாது. ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, இது வரைக்கும் அந்த தொலைக்காட்சியில் நீங்கள் பணம் கட்டலையே அப்படின்னு கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் சில நேரத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்போது என்ன செய்கிறது அப்படி சொல்லும்போது ரொம்ப சோர்ந்து போய் நான் இருப்பேன். அப்போ திடீர்னு ஒருத்தர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஐயா உங்களுடைய செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுயா, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ஆண்டவர் எனக்காகவே பேசினான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்தும். அருமையானவர்களே, உண்மையிலே நான் ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த ஊழியத்தை அவர் கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு யாரும் பாருங்கள், எந்த இடத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி சொல்லுவாங்க, ஐயா நம்பிக்கை டிவியில் உங்களை பார்க்குறோம், யூடியூப்பில் உங்களை பார்க்குறோன்னு சொல்லும்போது உண்மையில் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேங்க. இது செய்கிறது யாருன்னு சொன்னால் இயேசு தான் அற்புதம் செய்கிறா, இயேசு தான் அற்புதம் செய்கிறா. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசி சில காணிக்கப்படுற அந்த ஊழியத்துக்காக கடந்த நாட்களில் கூட ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. தொலைக்காட்சியெல்லாம் நினைப்பாங்க, எப்படி இவங்க நிறைய பணம் வச்சுட்டு ஊழியம் செய்கிறாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், பணம் வச்சுக்கிட்டு இல்லை, ஏசப்பன் கூட இருக்கிறார். அது நிமித்தமாக தான் இந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சோர்ந்து சொல்கிறேன், இந்த மாதிரி பணம் கட்ட முடியல அப்படின்னு எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம், ஆனால் தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா 20,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அவங்க பேர் மட்டும்தான் வந்துச்சு, ஆனால் அதை மற்றபடி கண்டுபிடிக்க முடியல. ஆனால் உண்மையில் ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன், அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு என்று சிலருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க, அதை நினச்சி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேங்க. உண்மையில் இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பா. சார், இந்த நாட்களிலே நாம் பார்த்த தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தாவே என்னை குணமாக்கும். அப்போ குணமாக்கும், அவர் உங்களை குணமாக்க தயார் ரெடியாக இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா?
அன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவன் என் நம்பிக்கைன்னு சொன்ன போல நீங்க சொல்லணும், என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. முழுமையா உங்களுடைய சமூகத்தில் உங்களை நான் நம்புறேன்னு சொல்லி நம்பி அவருடைய சமூகத்தில் இருங்க. இப்போ குஷ்டரோகி அந்த நம்பிக்கையில் தான் வந்தார். மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவரை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒதுக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகி பாருங்க, நிந்திக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகி. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்க நிந்திக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்க, கணவரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்க, மனைவியால் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்க, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். கூட பிறந்தவங்க என்னன்னு கூட கண்டுகொள்ளல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? அந்த சூழ்நிலையை மாற்றுகிறதுக்காக தான் இயேசு இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமா உங்களோட பேசுகிறார். உண்மையிலே நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமா இயேசு உங்களோடு பேசி இருக்கிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த வேளையில ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க முழங்கால நில்லுங்க. முழங்கால நின்று, என் பிரச்சனை இதுதான், இந்த பிரச்சனையிலிருந்து சுகமாக்கப்படுவேன், நான் வியாதியிலிருந்து விடுதலை பெறுவேன் சொல்லி நம்பிக்கையோடு கூட நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நீங்க சொல்லுங்க, உங்க வாயில சொல்லுங்க, கர்த்தாவே என்னை குணமாக்கும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா, நீங்க தான் என் நம்பிக்கை சொல்லி பாருங்க. எத்தனை மனிதனை நம்பி ஏமாந்து போனீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு வல்லமை உங்க மேல இறங்குது. விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நீங்க இருக்கும்போது இன்றைக்கு நீங்க அந்த சுகத்தை பெறுறீங்க. உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருந்த பொல்லாத ஒரு ஆவி உங்களுடைய சரீரத்தை விட்டு விலகுது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை வேதனைப்படுத்தின ஆவி இன்றைக்கே நீங்க அதிலிருந்து சுகம் பெறுறீங்க. அந்த ஆவி உங்களை விட்டு விலகுது. இயேசுவின் நாமத்தினால சுகமளிக்கிற இயேசு, அற்புதம் செய்கிற இயேசு உங்களை அருகாமை நிற்கிறார். மகளே, பயப்படாத, நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். நானே உன் பரிகாரி, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானா இன்றைக்கு இந்த நேரத்தில் தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். டிவி பார்க்குறீங்களா? அல்ல யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற என் வியாதி சுகமா? உங்க வியாதி சுகமாகும், உங்க வியாதியை சுகமாகும். ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான வேளையில கர்த்தாவே, தொலைக்காட்சியின் மூலமாக இந்த கர்த்தாவே குணமாக்கும் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. யார் யார் என்ன பலவீனத்தோடு இருக்காங்களோ அந்த பலவீனம் இன்னைக்கே மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒருவேளை சிலர் என்ன வச்சிருக்கிறாங்க டிவிக்கு முன்னால, சில தண்ணி வச்சிருக்கிறாங்க, ஆமா ஆண்டவரே, சில முழங்கால் போட்டு நிற்கிறாங்க. யார் எந்த விசுவாசத்தில் இருப்பார்கள் இன்னைக்கே சுகம் அளிக்க முடியாது. சுகம் கொடுக்கிற வல்லமை இன்னைக்கே அற்புதம் நடக்க முடியாது. ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை சுகமாக்க ஆண்டவரே. சுகமளிக்கிற வல்லமை இறங்குறதுக்காக நன்றி. சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றிப்பா. இந்த பிள்ளைகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. அநேகர் சுகம் பெற்று கொண்டிருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வியாதியிலிருந்து கர்த்தரை சுகமாக்குறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சாத்தான் அடிமைப்படுத்த சாத்தானுடைய கிரியையிலிருந்து விடுதலாக்குறீங்க. அதுக்காக உமக்கு நன்றிப்பா. அற்புத வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்றைக்கி தொலைக்காட்சி மூலமாக அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியை பாருங்கள். பார்க்கிறது மட்டும் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியில் வரக்கூடிய செய்தியை பாருங்கள். அதே போல் யூடியூப்பில் சாம்சன் காமராஜ் என்ற பேர் போடும்போது யூடியூப்பில் நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். கீழே லிங்க் கொடுக்குறாங்க, நீங்கள் அதில் கூட பார்க்கலாம். பாருங்கள், ஜெபிங்க. இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை ஆண்டவர் இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார்னா நீங்கள் செய்யலாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmt
tvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.